அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாகவும் நல்ல கிறிஸ்பியாக கோதுமை மாவு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இப்போ 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. உடனே கை வச்சிட்டிங்கன்னா நல்லா சுட்டுரும். இந்த எண்ணெயோட கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அதிக அளவில் இந்த சமோசா செய்யும்போது இப்போ 1 கிலோ மாவு நீங்கள் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா 1 கிலோ மாவுக்கு 200 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1/4 கிலோ மாவு சேர்த்திங்க அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கையில் பிடிக்க வருது. இந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். மாவு வந்து இந்தளவு பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1/2 கப்லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா திக்காக பிசைஞ்சிக்கோங்க. மாவு நம்ம எந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது போல் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணலை. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா வதக்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் போய் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 3 முட்டை வேக வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டை இல்லைன்னா சிக்கன் நம்ம கூட ஆட் பண்ணி செய்யலாம். இல்லை அப்படின்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா உள்ளார வந்து நல்லா வெந்துக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மைதா மாவில் செய்கிறதுக்கு பதிலாக இது போல் கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் தாங்க இருக்கும். மைதா மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் ரொம்ப பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கோதுமை மாவுலேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆயிலையும் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். இந்த சமோசா வந்து ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து இது போல் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ரவுண்ட் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஓவல் ஷேப்பில் இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ வந்து சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் வச்சு நம்ம இப்போ ஒரு சமோசா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம், அதை விட கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கார்னரெல்லாம் கொஞ்சம் போல் மாவு தடவிக்கோங்க ஒட்டுறதுக்காக. உள்ளார நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ இந்த 2 சைடையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். உள்ளாரப்போ ஸ்டஃபிங் போயிடுச்சு. இப்போ கீழே இருக்க பகுதி வந்து இது போல் லைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். ஸ்டஃபிங் வெளியில் வந்துடாத அளவுக்கு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாலாம் வந்து ரெடி பண்ணி உள்ளார போட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக செவந்து வந்துடும். உங்களுக்கு வந்து உள்ளார வந்து
நல்லா கிறிஸ்பியாக வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. 2 சைடு நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க.